முக்கியமான ஒரு தொகுதியை பார்க்க போறோம். அங்கேயும் ரொம்ப சுவாரஸ்யமான போட்டி நிலவரத்தை பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி கொங்கு மண்டலத்துல ஒரு முக்கியமான தொகுதி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற மக்களவை தொகுதி. பொள்ளாச்சி தொகுதியில ஈஸ்வர சுவாமி திமுக வேட்பாளராகவும், கார்த்திகேயன் அதிமுக வேட்பாளராகவும், வசந்தராஜன் பாஜக வேட்பாளராகவும், மைக் சின்னத்துல நாம் தமிழர் வேட்பாளர் சுரேஷ்குமார் களமிறங்கக்கூடிய இந்த தொகுதியில திமுக 37 முதல் 43% ஆதரவை நமது கருத்து கணிப்பில் பெறுது. அதிமுக ரொம்ப நெருக்கத்துல 35 முதல் 41% ஆதரவையும், பாரதிய ஜனதா கட்சி 14 முதல் 20% ஆதரவையும், நாம் தமிழர் 4 முதல் 7% ஆதரவையும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில நமது கருத்து கணிப்புல பதிவு செய்யறாங்க. வெரி வெரி க்ளோஸ் கான்டெஸ்ட் ரொம்பவே. அண்ட் அதிமுகவுடைய ஒரு 4 ஹெவி வெயிட்ஸ் இருக்காங்க. வால்பாறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஆனமலை பகுதியில் அதிமுக வேட்பாளர் எடுக்கக்கூடிய ஓட்டு, திமுகக்கு தொகுதியில பரவலா கிடைக்கக்கூடிய ஓட்டு, மைனாரிட்டி ஓட் கன்சாலிடேஷன். நீங்க கேட்டீங்க மைனாரிட்டி ஓட்டு அதிமுக பக்கம் போகுதா அப்படின்னு. அது போகுதா இல்லையான்னு டெஸ்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு தொகுதி இது. அண்ட் பாஜக போட்டி கொடுக்கக்கூடிய பல தொகுதிகளில் ரொம்ப வேட்பாளர் தன்னை வேட்பாளரால கட்சி பணியால கொஞ்சம் வருது அப்படின்னு பார்த்தா இந்த தொகுதியை கண்டிப்பா சொல்லணும். இந்த தொகுதியில போட்டி கடுமையா இருக்க போகுது. பாஜக இன்னும் ஓட்டு எடுத்தா அதிமுக தொகுதியை இழக்கும். பாஜக கம்மியா ஓட்டு எடுத்தா அதிமுக தொகுதியை கைப்பற்றதுக்கான வாய்ப்புகளும் தென்படுது. So BJP is spoiling ADMK. எஸ், பிஜேபி ஏடிஎம்கேக்கும், ஏடிஎம்கே பிஜேபிக்கும்ங்கிறது தான் இங்க போகுது. அண்ட் ஆனால் ஏடிஎம்கேல என்னன்னா ஒரு உடுமலைப்பேட்டையிலேருந்து தொண்டாமுத்தூர் வரைக்கும் எல்லாருமே ஹெவி வெயிட்ஸ். அவங்கெல்லாம் கட்சியை தோக்க விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அண்ட் ரெட்டலைக்கான வாக்கு தொடர்ந்து அவங்களுடைய கோட்டையா இருந்த ஒரு பகுதி தான். அண்ட் போன எலெக்ஷன்ல ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு விஷயம் வந்து ரொம்ப போல் இஷ்யூவா மாறுது. அதெல்லாம் இப்போ சப்சைட் ஆகி இது வந்து ஃபைட் பிட்வீன் பார்ட்டிஸ், காடர்ஸ், போலிங் பூத், சின்னம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தொகுதி வருது. சோ இது வந்து இப்போ 2% வித்தியாசத்துல ஸ்லெண்டர் மார்ஜின்ல திமுக வெற்றின்னு சொல்றோமா இல்ல என்ன? நம்ம இந்த தொகுதியை யாருக்குமே கால் பண்ணல. கள்ளக்குறிச்சியோட லாஜிக் too close to call. எஸ், too close to call. கள்ளக்குறிச்சியோட லாஜிக் தான் பொள்ளாச்சிக்கும் வைக்கிறோம். மூன்றாவது பிளேயர் ஆனா கள்ளக்குறிச்சியில வந்து அதிமுக மேல, இதுல திமுக மேல இருக்காங்க. பட் ரெண்டுமே சிமிலர் பேட்டர்ன். அண்ட் காரணம் மூணாவது பிளேயர் பாஜக கூட்டணி. ரைட். சோ இப்போ பாஜக எவ்வளவு ஓட்டு எடுக்க போறாங்கன்றத பொறுத்து தான் அங்க திமுக மேல வரப்போதா அதிமுக மேல வரப்போதா. சோ இப்போதைக்கு அது இழுபறி தொகுதியா நம்ம கிளாசிஃபை பண்றோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். பொள்ளாச்சியில் இழுபறி நிலவுகிறது. அடுத்த தொகுதி எவ்வளவு சுவாரஸ்யமான தொகுதி, ரிசல்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.